பாண்டுரங்க சிந்தனத்தில் எப்படி இருக்க முடியும்னா இந்திரியங்கள் எல்லாம் சுவாதீனப்படுத்தி வச்சிருக்கு. நம்முடைய மனசு இருக்க அது எப்போது சஞ்சாரம் பண்ணிட்டே நம்முடைய இந்திரியங்கள் அதுக்கு எது பிடிச்சிருக்கோ அங்க பாயிரும். ஆலிங்கனம் பண்ணிக்கிறதுங்கிற சம்பிரதாயமே மகாராஷ்டிர சம்பிரதாயம். இங்கேருந்து தான் பாரத தேசம் முழுக்க அது பேர். தன்னுடைய இந்திரியங்களுக்கு அவரே டீச் பண்ணியிருக்கார். कहत कबीरा वो अनुभवनी का அவருடைய சுவானுபவம். பாண்டுரங்கமணி ஜாகிருதியும் சொப்னியும் பாண்டுரங் இது மாதிரி உத்தரால எப்படி இருக்க முடியும்? 24 மணி நேரமும் முழிச்சுட்டு இருந்தாலும் தூங்கினாலும் பாண்டுரங்க சிந்தனத்தில் எப்படி இருக்க முடியும்னா இந்திரியங்கள் எல்லாம் சுவாதீனப்படுத்தி வச்சிருக்க. படில வளன இந்திரியா சகலா நமக்கு எப்படி இருக்குன்னா ஒவ்வொரு இந்திரியத்துக்கு ஒவ்வொன்றுல டேஸ்ட். கண்ணு சினிமா பார்க்கறது, காது சினிமா பாட்டு கேட்கறது, நாக்கு வெங்காய வடை வேணும்னு கேட்கறது, வெங்காய பஜ்ஜி வேணுங்கிறது நாக்கு. அப்புறம் மூக்கு அதுக்கு ஏதோ வாசனை பிடிச்சிருக்கு அது வேணுங்கிறது. வெங்காயம் சாப்பிடக்கூடாது, வாசனையாவது மோந்து பார்ப்போன்னு சில அருகி வெங்காய வடையை மூந்து பார்க்குது. வெங்காயம் தான் சாப்பிடக்கூடாது, அந்த ஸ்மெல்லாவது எப்படி இருக்குது பார்ப்போம் அப்படிங்கிற கண்ணை முடிக்கிறார். பிரம்மானந்தமாக இருக்கு. தோலுக்கு அதுக்கு ஏதோ ஒன்று பிடிச்சிருக்கு. நம்முடைய இந்திரியங்கள் அதுக்கு எது பிடிச்சிருக்கோ அங்கே பாயிரும். துகாராம் மகாராஜ் சொல்றார், என்னுடைய இந்திரியங்கள் எல்லாத்துக்கும் எது பிடிச்சிருக்கு தெரியுமாண்டார்? பாண்டுரங்கன் தான் பிடிச்சிருக்கு. கண்ணு பாண்டுரங்கன் தான் பார்க்கும், காது பாண்டுரங்கனுடைய நாமந்தான் கேட்கும், நாக்கு பாண்டுரங்கனுடைய நாமந்தான் சொல்லும், மூக்கு பாண்டுரங்கனுக்கு அர்ச்சனை பண்ணின துளசியினுடைய சுகந்தத்தை தான் அதுக்கு அது பிடிக்கும். தோலுக்கு தத்பிருத்திய காத்திர ஸ்பரிசேங்க சங்கமம். பாகவதால ஆலிங்கனம் பண்ணிக்கிறது தான் தோலுக்கு பிடிக்கும். மகாராஷ்டிர சம்பிரதாயம் தான் ஆலிங்கனம் பண்ணிக்கிறது. பாகவதாலாம் உத்தர பார்த்தா ஆலிங்கனம் பண்ணிக்கிறதுங்கிற சம்பிரதாயமே மகாராஷ்டிர சம்பிரதாயம். இங்கேருந்து தான் பாரத தேசம் முழுக்க அது பேருக்கு. துகாராம் மகாராஜி நிறைய அபங்கள் இருக்கு. கேயி கேயி மாஜே வாச்சே அவர் தன்னுடைய வாக்குக்கே சொல்லிக் கொடுக்கிறார். தன்னுடைய இந்திரியங்களுக்கே அவர் பிராக்டிஸ் பண்றார். எப்படின்னா வாக்கை பார்த்து நீ நாமம் சொல்லு, கண்ணை பார்த்து பாண்டுரங்கனை பாரு, மனசை பார்த்து அங்கங்க அலையாதே பாண்டுரங்கனுடைய சரணாரவிந்தத்தை பிடிச்சுக்கோ, அங்க பாஞ்சிடும் அப்படின்னு தன்னுடைய இந்திரியங்களுக்கு அவரே டீச் பண்ணியிருக்கார். பண்ணி 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 இப்ப என்னாச்சு? படில வளன இந்திரியா சகலா பவதோ நிராளா நாகி துஜா அது போகாதுங்கிறது. இதுக்கு ஒரு திருஷ்டாந்தம் யோக சாஸ்திரத்தில். நம்முடைய மனசு இருக்க அது எப்போது சஞ்சாரம் பண்ணிட்டே இருக்கும். சஞ்சாரம் பண்ணிட்டே இருக்கிற மனசை என்ன பண்றது அப்படின்னா அதுக்கு ஒரு ஜபம் பண்றது. ஜபம் பண்ணினா அடங்கிடுமான்னா ஒரு லிமிட்ல சுத்தும், அடங்காது. ஒரு லிமிட், ஒரு சர்க்கிள் இருக்கும், அதுக்குள்ளே சுத்தும். எப்படின்னா சுதந்திரமாக மேய்ஞ்சின்னு இருக்கிற பசுவுக்கு முன்னெல்லாம் என்ன பண்ணுவோம், ஒரு 50 மீட்டர் கயர் அதை கழுத்தில் கட்டி ஒரு முளைக்குச்சின்னு பேர் அதை போட்டு அடிச்சிருவா ஒரு கிரவுண்டில். அது சுதந்திரமாக சஞ்சாரம் பண்ணும். ஆனால் இந்த 50 மீட்டர் ரேடியஸில் தான் சுற்றும். இது தாண்டி வெளியில் போக முடியாது, கயர் இருக்கு. அது மாதிரி தான் ஜபமாலை சுத்தம், ஒரு லிமிட்டாக சுத்தம். அப்படி சுத்தின்னு இருக்கிறது அந்த 50 மீட்டரை 5 மீட்டராக பண்ணுறது.
இப்படியே கயத்தை குறைச்சி 5 மீட்டர். அது சுதந்திரமாக இருந்ததை கட்டி போட்ட உடனே துள்ளும். 5 மீட்டராக பண்ண உடனே கொஞ்சம் 50 கொஞ்சம் அடங்கும், 5 ஆகும். அதுக்கப்புறம் டைட்டாக கட்டி போடுறது. ஒரு 1/2 மீட்டர் 3/4 மீட்டர் கேப்பு கொடுத்து கயத்தை கட்டிடுறது. இப்படியே பழகிவிட்டா கொஞ்ச நாள் ஆனால் என்ன ஆகும், கட்டவே வேண்டாம், அங்கே வந்து இருக்கும். மேலும் இது போன்ற சிறப்பான நிகழ்ச்சிகளை காண இப்போவே லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.